இன்று இந்திய பங்குச் சந்தைகள் அதிக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டாலும், தகவல் தொழில்நுட்பத் துறையின் வலுவான ஆதரவால் இறுதியில் சிறிய லாபத்துடன் முடிவடைந்தன. பிஎஸ்இ சென்செக்ஸ் 47.1 புள்ளிகள் உயர்ந்து 77,616.40 புள்ளிகளில் நிலை பெற்றது. நிப்டி 4.10 புள்ளிகள் உயர்ந்து 24,211 புள்ளிகளில் முடிவடைந்தது. பேங்க் நிப்டி 58,131.45 புள்ளிகளில் முடிவடைந்தது. அதிக லாபம் ஈட்டிய பங்குகள்: டிசிஎஸ் 5.51% உயர்வு, ஹெச்சிஎல் டெக்னாலஜி 5.15% உயர்வு, டெக் மஹிந்திரா 3.24% உயர்வு, இன்ஃபோசிஸ் 3.24% உயர்வு. அதிக நஷ்டமடைந்த பங்குகள்: கிராசிம், டாடா ஸ்டீல், நெஸ்லே இண்டஸ்ட்ரீஸ். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் சூழல் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் மூடப்பட்டதாக வந்த செய்திகள் முதலீட்டாளர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. கச்சா எண்ணெய் விலை: பதற்றங்களால் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 4%க்கு மேல் உயர்ந்து ஒரு பேரல் 79க்கு மேல் வர்த்தகம் செய்யப்படுகிறது. இந்தியாவின் ஜூன் மாத சில்லறை பணவீக்கம் 4.38ஆக அதிகரித்துள்ளது. இது ரூபாய் மதிப்பு சரிவு 95.7 ஆக குறைந்தது. 5 வாரங்களில் இல்லாத அளவை சந்தித்தது. இந்தியா விக்ஸ் இன்று 10% அதிகரித்துள்ளது. முதலீட்டாளர்கள் தற்போது இந்த வாரம் வெளியாக உள்ள ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HDFC வங்கி போன்ற முன்னணி நிறுவனங்களின் காலாண்டு முடிவு